அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கோபி எழில் அமிர்தாவை பார்த்து பேசிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வராரு நம்ம கோபி. கூடவே நம்ம பாக்கிய ஒரு பக்கம் என்னடா இது, இவர் எதுக்காக திரும்ப இங்கே வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா நிற்க உடனே கோபி வந்து, பாக்கியலட்சுமி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? இந்த வீடு தான் உனது, என் அப்பா அம்மா இந்த பசங்க எல்லாருமே எனக்கு தான் சொந்தம், எனக்கு தான் அவங்க மேலெல்லாம் அக்கறை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப என்னெல்லாம் பில்டப் பண்ணேன். கடைசியில் என் பிள்ளை எல்லையில் இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியிருக்க, உனக்கு யார் கொடுத்தா அந்த உரிமையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி ரொம்ப ஆக்ரோஷமாக கத்திக்கிட்டு இருக்காரு. உடனே நம்ம ஈஸ்வரி எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா கோபி கேட்குற விஷயம் நியாயமானது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஈஸ்வரி சைலண்ட்டாக இருக்காங்க. ஒரு பக்கம் தாத்தா, டேய் என்னடா உனக்கு பிரச்சனை? அவங்க வீட்டை விட்டு வெளியே போனதுக்கும் பாக்கியாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு நினச்சி வந்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தாத்தா கேட்குறாங்க. உடனே கோபி வந்து, அப்பா போதும்பா, நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கடைசியில் என் பிள்ளை எழில் அனுப்பிட்டீங்க. இப்போ அவன் எங்கே இருக்கான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுதா? என்ன அவனுக்கு வேணுன்ற போது அவன் குழந்தை பெற்றுக்கிறான், வேணுன்ற வேலைக்கு போக போகிறான். அதுக்கிடையில் நீங்கள் ஏன் எல்லாரும் தேவையில்லாத பிரச்சனை பண்ணி இப்போ வீட்டை விட்டே துரத்தி அவன் ரெஸ்டாரண்ட்டில் போய் தங்கிக்கிட்டு இருக்கான்? அவனுக்கு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி சொல்கிறாரு. ஆனால் அவங்க யாருமே அவருக்கான ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் பண்ணாததுனால நம்ம கோபி அங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே ராதிகா கிட்டே இந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணுறாங்க. ராதிகா, வீட்டில் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு, எனக்கு ரொம்ப மனசே சரியில்லை. ஏன்னா என் பிள்ளை எழில் எப்போவுமே என்னை மதிக்க மாட்டான், என்னை எதிர்த்து தான் பேசுவான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பாக்கியா பிரச்சனை இல்லை, எழில வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியிருக்கான். அவனும் கோவப்பட்டு அமிர்தா நிலா பாப்பாவெல்லாம் கூட்டிட்டு ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் தங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. உடனே ராதிகா வந்து, என்ன கோபி, எப்போ பார்த்தாலும் உங்கள் குடும்ப பிரச்சனையை பற்றியே தான் புலம்பிக்கிட்டு இருப்பீங்களா? கொஞ்சம் கூட இந்த வீட்டில் நான் நிம்மதியாக இருக்கேனா, சந்தோஷமாக இருக்கேனா, இல்லை உன்னோட ஹெல்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஏதாச்சும் கேர் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா ஒரு பக்கம் கோவத்தை காட்டுறாங்க. உடனே கோபி, எப்பா எது பேசினாலும் இங்கே தப்பாக இருக்குடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.